நல்ல பிதாவே, எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும். நாங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாக மாறும்படிக்கு உடைய வார்த்தைகளை கொண்டு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 1 6 உள்ள பகுதிகளை நாம் சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 1 6 உள்ள பகுதிகளை சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரேல் ஊராளான அகினோவரமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயிலும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசனமான என்று அல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது தன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை அவன் அடைந்ததாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன், தெரிந்து கொண்டார். தாவீதை தேவன் சிநேகிதர் என்று அழைத்தார். அது கூட ரன் ஆகும். தாவீதை தேவன் சிநேகிதர் என்று அழைத்தார். தேவனுக்கு பிரியமானவனாக தாவீது காணப்பட்டார். தாவீது எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தாவீதின் வாழ்க்கையில ஜெயம் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் கூட தாவீது வாழ்க்கையில தோல்வி இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, இந்த சிக்லாக்கிலே அவன் குடியிருந்த பொழுது தாவீதின் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு நெருக்கத்துக்குள்ளே கடந்து வந்தான். முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை சந்திக்கிறான். இதுவரைக்கும் ஜெயத்தை மாத்திரமே அனுபவித்த தாவீது தன் வாழ்க்கையிலே முதலாவது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறான். இந்த தோல்வி சாதாரணப்பட்ட தோல்வி அல்ல. முழு படையும், தாவீதோடு இருந்த முழு சேனையும் கலங்கி போகிற அளவுக்கு ஒரு தோல்வி. அது மாத்திரமல்ல, தன் கூட இருக்கிறவர்களே தாவீதுக்கு எதிராக எழும்பி அவனை கொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை தாவீது சந்திக்கிறான். ஒரு கேள்வி நமக்கு வரும், ஆண்டவர் தாவீதோடு இல்லையா? எல்லா இடங்கள்லயும் கர்த்தர் கூட இருந்தாரு. ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல தாவீதுக்கு உதவி செய்யவில்லை? தாவீதினுடைய குடும்பங்கள் கொள்ளையிடப்படுவதற்கு, தாவீதினுடைய பிள்ளைகள் கொள்ளையிடப்படுவதற்கு, தாவீதினுடைய பொருட்கள் கொள்ளையிடப்படுவதற்கு, தீக்கிரையாவதற்கு ஏன் ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்தார்? ஆண்டவர் கூட இருந்தால் ஏன் தாவீது வாழ்க்கை இது நடக்கும்? தாவீது பாடுறானே, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்டைகளில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது சத்துரு நமக்கு வைக்கிற எத்தனையோ கன்னிகளிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். மனிதர்கள் மேல் வைக்கிறதான கன்னிகளிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் நின்று விடுகிறார். ஆண்டவர் பார்க்காம இல்லை, ஆண்டவர் பார்க்கிறார், ஆனால் நமக்கு அவர் உதவி செய்யாமல் போய் விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் தாவீதை கொன்று போடும்படிக்கு யோனத்தானோடும், கவனிங்க, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் ஊழியக்காரர்கள் எல்லோரோடும் பேசுறான். அவர் பிளான் பண்றான், தாவீதை எப்படியாவது கொன்னுறணும்,
அப்படின்னு போடுறான். 10ஆம் வசனத்தை வாசி பாருங்க. தாவீது ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே உருவ குத்தி விட பார்த்தான். தாவீது உட்கார்ந்து கொண்டிருக்கான் செவுத்துல. இங்க இருந்து ஈட்டி எய்கிறான். லாங்ல இருந்து ஈட்டி வரலங்க, ஷார்ட் பீரியட் கிட்டதான், ஒரு அறைக்குள்ளதான் ஈட்டி எய்கிறான். ஆண்டவர் அங்கே சவுலுடைய அந்த கொலை முயற்சிக்கு அல்லது சவுலுடைய கைக்கு ஆண்டவர் அன்றைக்கு தாவீதை அற்புதமாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. 19:11 வாசி பாருங்க. 19:11. தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். அறிவித்து, நீ இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். ஒரு படை வருது காலையில கொல்றதுக்கு ஒரு செய்தி கேட்ட உடனே ஆண்டவர் மீகால் மூலமாக அறிவிக்கப்பட்டு தாவீது ஜன்னல் வழியாக இறக்கப்பட்டு தப்பித்து ஓடி போனான். ஏன்னா வாசல் வழியா போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு தப்பித்து அவன் ஓடி போனான். 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சேவகர் வந்தபோது இதோ, அப்போ சேவர் கையிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி பாருங்க. 23வது அதிகாரம் 1வது வசனம். இதோ பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, இந்த தாவீது கேகிலா என்ற ஒரு பட்டணத்துக்கு ஆதரவாக இருந்து பெலிஸ்தியர் கையில் இருந்து அந்த பட்டணத்தை காப்பாற்றுகிறான். தாவீது ஒரு மனிதன். அந்த பட்டணத்துல தாவீது அடைக்கலமாக குடிபெயர்க்கிறான். இப்ப கேகிலாவிலே தாவீது இருக்கிறான் செய்தி சவுலுக்கு கேள்விப்பட்ட பொழுது தாவீதை கொன்று போடும்படி சவுல் கேகிலாவுக்கு வருகிறான். இப்ப ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார் தாவீது, ஆண்டவரே, சவுல் கையிலே இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா இல்ல என்னை காப்பாத்துவாங்களா? ஏன்னா நான் நன்மை செஞ்சிருக்கேன், இவங்களை நான் காப்பாத்தி இருக்கிறேன், அதனால இவங்க சவுலின் கைக்கு என்னை காப்பாத்துவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இல்லப்பா, இந்த ஜனங்களை உன்னை சவுலின் கையில ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆண்டவர் கேகிலாவில் இருந்து தாவீதை காப்பாற்றுகிறார். அங்கிருந்து அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு வசனம், அருமையான வசனம், 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்துல தாவீது அழகாக ஒரு காரியத்தை பேசுகிறார். அப்பொழுது தாவீது என்று அறிவார், ஆகையால் என்பார். கவனிங்க, தாவீது சொல்ற, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் தான் இருக்கு, ஒரு அடிதான் மாத்திரம். தாவீதை சவுலின் கையில் ஒப்புக்கொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 23:15 வாசிங்க. 23:14 23:14 23:14. தாவீது வனாந்திரத்தில் உள்ள தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற தரித்திருந்தான். நல்ல கவனிங்க, வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தாவீதை சவுல் அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை சவுல் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே சத்துருவானவன், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அநேக உபாய தந்திரங்களை அனுப்பி உங்களை, சபையை, விசுவாசிகளை தேவனிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறான். அநேக உபத்திரங்களை கொடுத்து பிரச்சனைகளை உண்டாக்கி கொடுக்கிறான். ஆனாலும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை சாத்தான் கையிலே ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை தம் கரத்தில வைத்து எத்தனையோ பிரச்சனைகள் அனுதினமும் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கூட ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்.
இவ்வளவு நன்மை செய்த இந்த ஆண்டவர் ஏன் சிக்லாக்கிலே கர்த்தர் அவனை விட்டுவிட்டார்? சவுல் ஒரு பெரிய ராஜா, ராஜ்யபாரமே சவுல் தாவீதை தேடும் பொழுது தாவீதை சவுலின் கைக்கு நீங்களாக்கி பாதுகாத்த ஆண்டவர் சிக்லாக்கிலே கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்யாமல் நின்று போய்விட்டார். ஏன் அப்படின்னா 27வது அதிகாரம் 1 6 வசனங்களை வாசிப்போம். முதலாவது 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆகேஸ் சரி 27வது ஒன்னுல வாசிக்கலாமா? 1 வாசிக்கலாம். பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும், கவனிங்க, தாவீது சொல்றார், நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம், நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். லிசன், தாவீதை ஆண்டவர் பல யுத்தங்களிலே பாதுகாத்தார். மலை ஒரு பக்கத்துல தாவீது இருக்கிறான், இன்னொரு பக்கத்துல சவுல் இருக்கிறான். சவுலுடைய படைகள் தாவீதை சூழ்ந்து கொல்லுகிற ஒரு சில நொடிகளிலே ஆண்டவர் பெலிஸ்தீயர்கள் தேசத்துக்கு யுத்தத்துக்கு வந்து விட்டார் செய்தியை கேட்டு தாவீதை கொல்லாமல் சவுல் திரும்பி போகிற செய்தியை கர்த்தர் அனுப்பினார். வேதம் சொல்கிறது, அனுதினமும் தாவீதை கொல்வது சவுல் தேடினாலும் தேவன் அவனை சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனா இப்போ தாவீது ஒரு மாம்சத்துல முடிவெடுக்கிறான். போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, சவுல் என்ன விடுற மாதிரி இல்லை. அதனால என்னைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையிலே மடிந்து போய் விடுவேன் என்று சொல்லி இவன் பெலிஸ்திய தேசத்தை தேர்ந்தெடுத்தான். சவுலை கொல்லும்படி, மன்னிக்கணும், அமிலேக்கரை கொல்லும்படிக்கு தேவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். பெலிஸ்தரை அழிக்கும்படிக்கு தேவனுடைய இருதயத்திலே சவுல் மேல ஒரு திட்டம், தாவீது மேல ஒரு திட்டம் இருந்தது, பெலிஸ்தர்களை அழிக்கணும். ஆனா கவனிங்க, தேவன் அழிக்கப்பட வேண்டிய சொல்லப்பட்ட அந்த பெலிஸ்திய தேசத்தில் தானே தாவீது தஞ்சம் புகுந்தான். அல்லேலூயா. தாவீது ஒரு ஆவிக்குரியவன், பெலிஸ்தியன் மாம்சத்துக்குரியவன். பெலிஸ்தியன் என்றால் மாம்சம் என்று அர்த்தம். என்றைக்கு ஆவிக்குரியவன் ஆவியிலே யோசிக்காமல் மாம்சத்திலே யோசித்து மாம்சத்தை நோக்கி போவானோ அன்றைக்கு தேவன் தன் கையை நீட்டாமல் தடுத்து நின்று விடுகிறார். சிக்கலாக்களை ஏன் ஆண்டவர் விட்டா தெரியுங்களா? 7 வசனம் வாசிங்க. 6 வசனம். சிக்கலாக்கை விட்டார் ஆண்டவர். 6 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அந்த தேசத்திலே சிக்லாக்கிலே தாவீது ராஜா குடியிருந்தான். அல்லேலூயா. சிக்லாக் இப்ப யார் கொடுத்தது? ஆகீஸ் கொடுத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆகீஸ் கொடுத்த தேசம் தான் சிக்லாக். தேவன் அவனுக்கு கொடுத்த தேசம் அல்ல. தேவன் அவனுக்கு இஸ்ரவேலின் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் அவனை தீர்மானித்திருந்தார். ஆனால் இப்பொழுது தாவீதோ மாம்சத்தின்படி யோசனை செய்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆகீஸ் ராஜா கொடுத்த சிக்லாக்கிலே குடியிருந்தான். சிக்லாக்கிலே குடியிருக்கும் போது தாவீது சொல்லியிருப்பான், இந்த பட்டணம் யார் கொடுத்தது? ஆகீஸ் கொடுத்தார். இந்த ஊர்ல நம்ம சுகமா வாழ்றோமே, பாதுகாப்பா இருக்கிறோமே, சவுலின் கைக்கு நீங்களாக்கி இருக்கிறோமே, இந்த பாதுகாப்பை யார் கொடுத்தது? பெலிஸ்தீனாகிய மாம்சமாகிய ஆகீஸ் கொடுத்தது. பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பான், போர் சேவர்களை பார்த்து சொல்லியிருப்பான், இந்த தேசம் நமக்கு நல்ல தேசம், இந்த தேசத்துல சந்தோஷமா இருங்க, அமைதியா இருங்க, நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், எங்க வேணா போய் யுத்தம் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு வந்து இங்க சௌகரியமா இருக்கலாம். ஆகீஸ் கொடுத்தான். என்றைக்கு தேவன் உங்களுக்கு வைத்த தீர்மானத்தை நாம் மறந்து, தேவன் கொடுத்த திட்டத்தை மறந்து, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை புறந்தள்ளி மாம்சத்தின்படி யோசித்து மாம்சத்தின்படி சிந்தித்து மாம்சமானதுக்கு இடம் கொடுத்து நாம் உலகத்தையும் மாம்சத்தையும் உலக மனிதனையும் மேன்மைப்படுத்துகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் தன் கையை நீட்டாமல் நின்று விடுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவன் தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீதுக்கு எப்பவுமே ஒரு நல்ல குணம் இருக்குங்க. எப்பொழுதுமே தாவீது தேவனிடத்தில் விசாரிப்பான், ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு போலாமா, போகக்கூடாதா? ஆண்டவரே இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? ஜெல்ல ஜபத்துல இருந்து தேவனிடத்தில் விசாரிக்கிற ஒரு ஆவிக்குரிய மனிதன் இன்றைக்கு பிரச்சனைகள் வந்த உடனே மாம்சத்திலே முடிவெடுக்கிறான்.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற கடினமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது சில விரோதங்களாக இருக்கலாம், சில இக்கட்டான சூழ்நிலைகளாக இருக்கலாம். அவை எல்லாம் ஒரு நாள் நீங்கள் தேவனிடத்திலே கேட்காமல் தானாக முடிவெடுத்து செய்த விளைவுதான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சிக்கலாக்கின் அனுபவத்துக்குள்ளாக தாவீது போனது போல நாமும் இன்றைக்கு சிக்கலாக்கின் அனுபவத்துக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, ஒரு சுய புத்தியின் மேல் சாயாதே. என்றைக்கு சுய புத்தி நமக்கு வருகிறதோ அன்றைக்கு நாம் சிக்கலிலே மாட்டிக்கொள்வோம். சிக்கலாக்கும் சிக்கலும் ஒண்ணுதான் போல இருக்கு. அல்லேலூயா. சில வேட ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்து நல்லாதான் இருக்கு. சிக்கலாக்கும் சிக்கலும் ஒண்ணுதான். ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த சிக்கல்? ஏன்னா நீ சிக்கலாக்க தேடிக்கொண்டாய். சிக்கலாக்கு உனக்கு வந்தா சிக்கல் கூடவே வரும். சொல்லுங்க. சிக்கலாக்கு இருந்தா சிக்கல் கூடவே வரும். விக்குதே ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே தாவீதை விட்டு விட்டார். சுயங்கள் என்றைக்குமே ஆபத்தானது. சுயமாய் எடுக்கிற முடிவுகள் ஆபத்தானது. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் தேவனுடைய நடத்துதல் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் எடுக்கிற எந்த காரியங்களும் ஒரு நாள் சிக்கலாக்கின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டி விடும். சிக்கலாக்குல தாவீது இருக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தினான்னு தெரியல. ஆனா ஆகீஸ் ராஜாவை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டு பண்ண வேண்டியிருக்கும். யார் தெரியுங்களா? அவன் மாம்சத்துக்குரியவன். எந்த கோலியாத்தை கொன்று தாவீது பிரசித்தப்படுத்தப்பட்டானோ அதே கோலியாத்து வாழ்ந்த பெலிஸ்தி தேசத்துல இன்றைக்கு அடைக்கலமாக நிற்கிறான். ஆண்டவருக்கு எவ்வளவு அவமானம் தெரியுங்களா? ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கினான் தாவீது. கர்த்தர் பார்த்தார், சிக்கலாக்கு தானே, ஆகீஸ் தானே உனக்கு பெருசு, அமைதியா இருக்கிறான். அமிலேக்கியர் அமைச்சு வச்சார். அமிலேக்கியர் கூட பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவர்கள் தான். என்றைக்கு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில மாம்சம் போராடுமோ ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொண்டு பலத்த பாதுகாப்பாக இருக்கிறார். என்றைக்கு நாம் மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு ஆவியானவர் நின்று விடுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என் பிரச்சனைகளுக்கு காரணம் நான் என்ன? என் மாம்சத்துல முடிவெடுத்த காரியங்கள் என்ன? இன்றைக்கு ஏன் இந்த வாழ்க்கையில எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை? ஏனென்றால் நான் சிக்கலாக்கிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு போராட்டத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. தாவீது வெளியிருந்து ஆண்டு நெருக்கத்தை ஏற்படுத்தல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வெளியிருந்து வந்தா தாவீது சமாளிச்சிருவாங்க. அதனால ஆண்டவர் உள்ளே இருந்த எழுப்பினார். இது நாள் வரைக்கும் கூடவே இருந்து தாவீதுக்கு பக்கபலமா இருந்த அதே போர்ச்சவகர்கள் இப்பொழுது தாவீதை கொல்லும்படிக்கு அவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள் வெளியிருந்து பிரச்சனை வராது, கூட இருக்கிறவங்களே தான் பிரச்சனை கிளம்புவாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கூட இருந்தே தான் பிரச்சனைகள் கிளம்பும். அநேகருடைய ஆசீர்வாதங்கள் தடைபடுறது காரணம் நான் எங்கே இருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கு. ஆண்டவர் சொன்ன இடத்துல இருப்போமானால், ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல இருப்போமானால், ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே நாம் இருப்போமானால், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் எருசலேமின் வாழ்வை கற்றுக் கொடுப்பார். எருசலேம் வாழ்வை கற்றுக் கொடுப்பார். உபாகம புத்தகத்துல ஆண்டவர் அழகாக பேசுகிறார். நீ சம்பாதித்ததை என் கையினால் நான் சம்பாதித்தேன், என் பலத்தினால் நான் சம்பாதித்தேன் என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபுல அழகாக அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இருந்து நாளைக்கு வியாபாரம் பண்ணுகிறவர்களே, தூரத்து வியாபாரம் பண்ணுகிறவர்களே, நீங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் சித்தமானால் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். ஏன்னா நாளை நடப்பது தெரியாது. இன்னும் 45 நாள் தான் இருக்குதுங்க புதிய வருஷத்துக்கு. எத்தனை பேர்கள் புதிய வருஷத்துக்கு போவார்கள் என்று தெரியாது. காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சிக்கலாக்கில் இருந்து வெளியே வாருங்கள். சிக்கலாக்கில் இருந்து வெளியே வாருங்கள். மாம்சத்துக்குரிய காரியத்திலிருந்து வெளியே வாருங்கள். எதெல்லாம் உங்களை மாம்சம் மேற்கொண்டு இருக்கிறதோ அந்த மாம்சத்தை நீங்கள் எதிர்த்து போராடுங்கள். சிக்கலாக்கில் இருக்கிற வரைக்கும் தாவீதுக்கு ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. என்றைக்கு அவன் எபிரோனுக்கு வருகிறானோ அன்றைக்கு அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். நீங்கள் எபிரோனில் இருக்க வேண்டியவர்கள், சிக்கலாக்கில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அல்லேலூயா. தாவீது ஒரு காலத்தில் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஆனா இன்றைக்கு அனாதையாக கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு இருந்த பிரதிஷ்டை அவன் உடைத்து விட்டான்.
எப்பொழுதுமே தேவனிடத்தில் விசாரிக்கிற அந்த பிரதிஷ்டை, எப்பொழுதுமே ஆவியில கழுவுற அந்த பிரதிஷ்டை, தேவனை தவிர மற்றவனை புகழாத அந்த பிரதிஷ்டை தாவீது உடைத்தப்பட்டபடியினால் இன்றைக்கு தாவீதினுடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து போய்விட்டது. கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? மாம்சத்தை விட்டு வெளியே வா. மாம்சத்தை விட்டு வெளியே. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பொழுதுமே போராடும். ஆவியின் சிந்தை ஜீவன் உள்ளது, மாம்சன் சிந்தை மரணத்துக்கு ஏதுவானது. ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தைகளோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நினைவுகளோடு இருக்க வேண்டும். மாம்சத்தின் சிந்தை, மாம்சமானது நம்மை தேவனுக்கு விட்டு பிரித்து நரகத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது மாம்சம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. அவர்களுக்கு மாம்சம் வெளிப்பட்டது. அது வரைக்கும் தன்னுடைய மாம்சம் மறைக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் நிர்வாணிகள் இருந்தாலும் கூட தாங்கள் நிர்வாணிகளை தெரியாதபடிக்கு மகிமையில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பாவம் அவர்களை சந்தித்தது. மாம்சம் வெளிப்பட்டது. ஆதாம் என்ன செய்ய தெரியுங்களா? ஓடி போய் ஒரு மர இலைகளை கொண்டு, அத்தி இலைகளை கொண்டு தனக்கென்று ஒரு ஆடையை வடிவமைத்துக் கொண்டார்கள். மானமெனவும் மறைக்கப்பட்டதுதான். ஆனா சாயங்காலம் வெயில் வந்துச்சுன்னா அத்தி இலை காஞ்சி போயிடும். இன்னைக்கு நம்ம சுயநீதி, நம்ம சுய லாபம், நம்ம சுய சிந்தனை. ஆதாம் ஏவாளுக்கும் சுயமாய் ஒரு காரியம் யோசிக்கப்பட்டது. நம்ம ஒரு அத்தியலை சந்திச்சு எடுத்து நமக்கென்று ஒரு ஆடையை வடிவமைத்துக் கொள்வோம். கர்த்தர் பார்த்தாரு, இந்த ஆடை உனக்கு பத்தாது மகனே. அன்னைக்கு ஆண்டு விட்டு போயிருக்கலாம். மகளே, இந்த ஆடை உனக்கு சரி வராது சொல்லி அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அந்த மிருகத்தின் தோலினால் ஒரு ஆடையை செய்து ஆண்டவர் அங்கே ஆதாமுக்கு எவருக்கு உடுத்தினார். இன்றைக்கு நமக்கு கூட கல்வாரி மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், ஆண்டவராக இயேசு சரீரம் கொல்லப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு ஈவாய், இலவசமாய், கிருபையாய், தயவாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை கருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். பலிபீடத்தை காத்துக்கொள்ளுங்கள். சிக்லாக்கை தேடி போகாதீர்கள். சில நண்பர்கள் மாம்சமாக உறவுகள் நமக்கு இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இதே ஊர்ல தான் சுத்திட்டு இருந்தேன். இதே மேட்டுக்குப்பத்துல தான் எல்லா இடங்களையும் சுத்திட்டு இருந்தேன். வீட்டுக்கு வர்றதெல்லாம் 10, 11, அப்பமே 8 மணிக்கெல்லாம் கதவை அடைச்சிருவாங்க அந்த காலத்துல. அப்பவே 9, 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். மாம்சத்தின்படி ஓடிக்கொண்டிருந்தேன். என்றைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாரோ நான் முதல்ல கட் பண்ணது என்னுடைய மாம்சத்துக்குரிய நண்பர்கள். டோட்டலா கட் பண்ண. ஏன் தெரியுங்களா? அந்த நண்பர்கள் என்னை எங்க அழைத்து கொண்டு போவாங்க தெரியுங்களா? சினிமா தியேட்டர் கொண்டு போவாங்க. அந்த நண்பர்கள் என்னை சாராய கடை கொண்டு போவாங்க. அந்த நண்பர்கள் அசுத்தமான பேச்சு பேசுவது கொண்டு போவார்கள். சிக்லாக்கை நான் தேடினால், மாம்சம் எனக்குள் இருந்தால் அங்கே எப்ரோனின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை எப்ரோனின் ஆசீர்வாதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களையும் எப்ரோனுக்குள் வர வேண்டுமானால் நீங்கள் சிக்லாக்கை விட்டு வெளியே வாருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சுயங்கள் வரக்கூடாதப்பா. ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் மாம்சம் என்னை தடுக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில போராட்டங்களை நான் சந்திக்கிறேன். சிக்லாக்கின் அனுபவம்